இந்தா சின்ன பொண்ணு, இதுலதான் பூ மாதிரி நீ எல்லாரும் வாங்கின சந்தியாளுக்கு வாங்கின gift இருக்கு. இந்த மூணையும் உங்க வீட்ல கொண்டு போய் பத்திரமா வை. நாளைக்கு சந்தியாளுக்கு பிறந்த நாளைக்கு சர்ப்ரைஸா எடுத்து அவளுக்கு கொடுத்து நம்ம gift பண்ணலாம். இப்போ எங்க வீட்டுக்கு கொண்டு போனேன்னு வையா மாட்டிக்கிடுவேன். எங்க அம்மா வேற எங்க போனான்னு திட்டிக்கிட்டு இருக்கா. காலேஜ்ல லேட் ஆயிருச்சுப்பான்னு சொல்லி வச்சிருக்கேன். இதை வேற வாங்கிட்டு போறேன்னு சொன்னா அவ்வளவுதான் அம்மா. அவளே போட்டு கொடுத்துருவா அவகிட்ட. ஒருவேளை சந்தியா வீட்டுக்கு வந்திருந்தான்னு வையா போச்சு அவ பாத்துருவா. அதனால வாங்கிட்டே இருக்கட்டும். சரி பே. ஆமா, எங்க வீட்லயும் சதீஷ் வந்தான்னா ஓபன் பண்ணி காட்டி கொடுத்துருவான். அவட்ட சந்தியாட்ட இந்தா எங்க பூ மாதிரி உனக்கு வாங்கி வச்சிருக்கான்னு போன் பண்ணியே சொல்லிவிடுவான். அதனால யாருக்கும் தெரியாம சின்ன பொண்ணு கிட்ட இருக்கதே நல்லது. நாளைக்கு சந்தியாளுக்கு கொடுப்போம், சர்ப்ரைஸா இருக்கும். அப்பதான் ஆமா சின்ன பொண்ணு, நீ இதை உங்க வீட்டுக்கே கொண்டு போ. இன்னைக்கு காலேஜுக்கு போறோம்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசியில உருப்படியா செஞ்ச வேலை என்னன்னா இந்த ஒண்ணுதான். ஆமா பே, இந்த சஞ்சய் பைய வேற குழப்பி விட்டுட்டான். எங்க அண்ணன் அந்த மாதிரி தான் என்னமோ சொன்னான். நான் அங்கே போகண்டே, நான் இங்கே தான் போவேன் நான் தான் அடம் பிடிச்சேன். அவன் கோவப்பட்டான். உனக்கு சொன்னா ஒன்றும் புரியாதுன்னு சொல்லிக்கிட்டு அப்பவே நினைச்சேன். கடைசியில் பார்த்தா அந்த சஞ்சய் பையலும் அதான் சொல்றாங்க அன்னை மதியே. சரி, நமக்கு தெரியல, தெரிஞ்சதை சொன்னா கேட்டுக்கிட வேண்டியதுதான். சரி, அப்போ உங்க கூட காலேஜுக்கு வர முடியாதப்பனா? ஏன் நாங்க இருந்தாதான் நீ காலேஜ்ல போய் படிப்பிய, இல்லாட்டி படிக்க முடியோ? நாங்கள் உனக்கு முன்னாடியே ஸ்கூல்ல விட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நீ படிக்கலையா? அந்த மாதிரி புதுசா ஒரு இடத்துக்கு போய் நீயும் அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி கத்துக்க. போங்க பே, எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம்னு. நமக்கு வெளியிலலாம் ஒருத்தர் செட் ஆக மாட்டுக்காவ. நல்லா கூடையே இருந்து வாங்கி திங்க வரைக்கும் தின்னுட்டு கழட்டி விட்டுட்டு போயிருதுவே. வேற என்ன பண்ண? சரி சரி, புரியுது, கஷ்டம்தான். வா வா, அதெல்லாம் போக போக எல்லாம் சரியாயிரும். ஆமா வாங்க போவும் சீக்கிரம். எங்க வீட்டுல எல்லாம் போன பண்ண ஆரம்பிச்சிட்டாவே எங்க அம்மா. எங்க அம்மையும் தான். வாங்க போவோம். போ, நாளைக்கு இதை எப்போ கொண்டு வரணும்? நாங்க எப்ப சொல்றோமோ அப்ப கொண்டு வா. சரி. பாத்தியம்மா, நல்லா இருக்குல்ல கலரு? அங்கே சுங்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டாவ. இது சேலை, அது பிளவுஸ். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னம்மா நல்லா இருக்குன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்ட? எவ்வளவு? 3500 ரூபாமா அந்த சேலை. என் ஃப்ரெண்டுக்கு எடுத்த அதே சேலை எனக்கு எடுத்து தந்தாவ. ரெண்டு பேரும் சேம் கலர், ஒரே மாதிரி டிசைன், ஒரே மாதிரி. நாங்க ரெண்டு பேரும் தான் ஒரே மாதிரி சேம்ல. அப்படியா? இவ்வளவு போட்டு செலவு பண்ணி எடுத்திருக்காவல. நம்ம கூட ஒரு நாளும் இவ்வளவு விலைக்கு நம்ம சேலையை எடுத்தது கிடையாது. ஆமாம்மா, நானும் சொன்னேன் அவியல்வட்ட. எங்க வீட்டிலே இதுதான் முத அதிக விலையில வாங்கின சேலைன்னு கூட சொன்னேன். சரிப்போ, இந்த சேலைய கண்ணி ரூம்ல வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடு. கொஞ்ச நேரம் எல்லாம் வை போ. சரிம்மா. ஏமா சிரிக்கவே மாட்டுக்கா? மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க. பெரியம்மா பெரியப்பாலாம் வீட்டுக்கு வந்திருக்காவ. ரூம்ல தூங்கியாவ. நீ மெதுவா கொண்டு போய் வச்சுட்டு மெதுவா வெளியே வா. ஒரு ரூமுக்கு இப்ப போவாத, அங்க பிள்ளை தூங்கியா ராகினியும். பெரியம்மா ராகினிலாம் வந்திருக்காளா? சொல்லவே இல்லை நீ. ஆமா வந்திருக்காவ. அவியல்வ கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல தான் இருப்பாவ. ஜாலி. அப்படியா? சொல்லவே இல்லை. ராகினிக்கு லீவுக்கு வந்திருக்காவல. அப்படியே வந்து பெரியப்பாலாம் வர முடியாவல. இன்னும் 10 நாள்ல பள்ளிக்கூடம் திறக்க போகுது. இப்போ வந்திருக்காவ, முன்னாடியே வந்திருக்கலாம்ல. அங்க கொஞ்சம் பிரச்சனை, அதனால வந்திருக்காவ. நீ சத்தம் போட்டு இப்ப முழிச்சாத்தி கிழிச்சாத்தி விட்டுறாத. கொஞ்ச நேரம் தூங்கியாவ தூங்கட்டும். நானே அதான் கிச்சன்ல போய் பாத்திரம் கித்திரம் கழுவணும்னு போய் உருட்டிட்டு அடக்காண்டான்னு அங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன். அயல்வ எந்திரிச்ச அப்புறமா போய் பாத்திரத்தை கழுவி வேலையை பார்த்துக்கிடலான்னு. அப்படியா? என்னம்மா பிரச்சனை? பெரியமாக்கும் பெரியப்பாக்கும் சண்டையா? 2 பேருக்கும் சண்டைன்னா 2 பேரும் ஒன்னாவெல்லாம் வருவாவ. அதான் அயல்வ வீட்டில் இந்த சொந்தக்காரங்க பெரியப்பாவோட சொத்து பத்தெல்லாம் பிடுங்கிட்டு அனுப்பிட்டாங்களா. அதனால அவியல்வ கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்து கேஸை போட்டு சொத்து கித்தெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் போவாவ. அது வரைக்கும் இங்கே தான் இருப்பாவ. ஓ அப்படியா? அதுக்கு தான் வந்திருக்காவளா? ஆமா, நீ எனக்கெல்லாம போய் சேலையை சாமி ரூம்ல வச்சுட்டு வா. சாமியை கும்பிட்டுட்டு வா, அப்புறம் எடுத்துக்கிடலாம் துணியை. சரிம்மா. சோனி இங்க? சோனி இன்னும் வரலையா? இவ்வளோ நேரம் ஆயிட்டு. காலேஜுக்கு காலையிலே போனல. அங்கே ஃபார்ம் வாங்கிட்டு உடனே ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாமே. ஏன் அவளை இன்னும் காணும்? போன பண்ணனே பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன இந்தா இப்போ வந்துருவா 4:30 பஸ்க்கு. நீ எந்த நேராக படுக்க போகிற பஸ்ஸில் அங்கே இறங்கி இன்னும் நடந்து வந்துருப்பாடு தானே? ஆமா, நான் அந்த பஸ்ஸில் வந்து இவ 4:30 பஸ்க்கு வருவாளோ? ஆமா, அதுக்கு தான் வர்றேன்னா. வரட்டும். நீ இதை கொண்டு போய் சாமி ரூம்ல வச்சுட்டு வா. எம்மா, பஸ் வந்துருச்சா? ஆமாம்மா, இப்பதான் வந்துச்சு. இவன் இந்த சேரி யாது அழகா இருக்குவே. இதுதான் உன் ஃப்ரெண்ட் வீட்டில் எடுத்து தந்ததா? ஆமா. எப்படி செம்மையா இருக்கா? எவ்வளவு தெரியுமா சேலை விலை? 3500 ரூபா. அப்பா, இவ்வளோ ரேட்டு உனக்கு எடுத்து தந்தாவளா? நான் ஏதோ ஒரு 600-700 ரூபாய்க்கு சிம்பிளா எடுத்து கொடுப்பாவன்னு நினைச்சேன். இவ்வளோ ரேட்டுக்கு எடுத்து தந்திருக்காவ. சமூகம் பெரிய இடமா?
துணியை நாசம் பண்ணி விடாதீங்க ஆளாளுக்கு. அதுக்கு போய் சாமி ரூம்ல வைக்க சொன்னேன். அவட்ட கொடுத்து விடு. அவன் நீங்க காலேஜுகளுக்கு போனியெல்லாம் எழுதி கொடுத்து வாங்கிட்டியெல்லாம் சீட்டு? ஆமாம்மா, ஃபார்ம் வாங்கணும். ஆனா இவ படிச்ச குரூப்புக்கு அங்க கிடைக்காதான். கிடைக்காதா? ஏன்? அவ மார்க்கு கம்மியா? இல்லம்மா, அவன் நர்சிங் படிச்சால. நர்சிங்க்கு அங்கே இன்ஜினியரிங் காலேஜில் எங்கே சீட்டு கிடைக்கும்? அவன் மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி தான் போகணுமா. அங்கே தான் ஏதாவது நர்சிங் கோர்ஸ் படிக்கலாமா. இங்கெல்லாம் படிக்க முடியாதான். அதனால மறுபடியும் அவைய அண்ணனுக்கே போன போட்டு கேட்டா, ஐயா அண்ணன் இங்கேயே எழுதி போட்டுருக்கிறாரா, அங்கே கிடைக்குமா, அங்கே தான் அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. அதனால சரின்னு நாங்கள் அப்புறம் வந்துட்டோம். இதுக்கால சாயங்காலம் வரைக்கும் ஆச்சு காலேஜில். அப்புறம் உடனே வந்திருக்கலாமே நீ மதியத்துக்கே. நீ வாயை மூடு. என்ன நீ என்ன காலையில வீட்டுக்கு வந்திருக்க? இந்த சேலை எடுக்க உனக்கு இவ்வளவு நேரமா? நீ என்ன மதியமே வீட்டுக்கு வந்திருக்கலாமே. எல்லாம் 2 சண்டை போடாதீங்களா. நான் உங்களோட சண்டையை பார்க்க நிலைமையிலலாம் இல்லை. தயவு செய்து சண்டையை போடாம போய் வேலையை பாருங்க போங்க. உள்ள போய் உருட்டிட்டு அடக்காதீங்க சொல்லிட்டேன். நீ சாப்பிட்டுருப்பல்ல? ஆமாம்மா, கேன்டீன்லேயே சாப்பிட்டுட்டோம். ஆமாம்மா, நானும் அங்கே ஹோட்டலில் வாங்கி தந்தாவே சாப்பிட்டேம்மா. சரி போ, போயிட்டு வச்சுட்டு இங்கே வெளியே முத்தத்துக்கு வெளியே வந்துரு. அங்கே உள்ளே இருந்து எதையாவது உருட்டிட்டு அடக்காதீங்க. 2 நம்ம சிம்பிளாக தான் துணி எடுத்தோம். இவளுக்கு இந்த சேலை ஜம்புன்னு இருக்கும். இது 3800 நம்ம கிஃப்டெல்லாம் இவளுக்கு சாதாரணமாக தெரியுமே. இருந்தாலும் இவ்வளோ விலைக்கெல்லாம் எப்படி எடுத்து கொடுக்காவே இவளுக்கு? சரி, நமக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி அமையலையே. ஏன்னா சோனி போ, சந்தியாட்ட சொல்லியிருக்கேன், நீயும் கவனமாக நடந்துக்க. என்னம்மா கவனமாக நடந்துக்கணும்? இவ சோனி வா, நான் உன்கிட்ட சொல்லியே. ஏன் என்னாச்சு? வாவே திராளியை கட்ட போயிட்டு பாலை வாங்கி காப்பியை போடுவோம். போட்டு காப்பியை கொடுத்துட்டு ராத்திரிக்கு என்ன செய்யணும் பார்ப்போம். மாவு அரைச்சி வச்சது வேற கம்மியாக தான் இருக்கும், பத்தாது. என்ன செய்யலான்னு பார்க்கலாம் ராத்திரிக்கு. இதில் இருந்தால் சரிபட்டு வராது. பத்திராளியக்கா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம். அவிகிட்ட விஷயத்த சொல்லிட்டு அவி வீட்டுக்காரனால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, உதவி பண்ணுவாரான்னு கேட்டு பார்ப்போம். இவ்வளோ விஷயத்த சொல்லி எப்படியாயின்னு இந்த போன சொத்தை திருப்பி மீட்டிடணும். ராணி இப்படி பார்க்க சங்கடமா இருக்கு எனக்கு. என்னப்ப சொல்ற சந்தியா? ஆமாப்ப, எனக்கே இப்பதான் தெரியும். அம்மா இப்பதான் சொன்னா. எனக்கே கேட்டது ரொம்ப சங்கடமா போச்சு. ஒரே அழுகையா. அப்ப அவியல் இங்கதான் இருப்பாங்களா இனிமே? ஆமா, கொஞ்ச நாளைக்கு இருப்பாவன்னு சொன்ன அம்மா. அதுக்கப்புறமா சொத்தை மீட்டதுக்கு அப்புறமா போயிருவாவன்னா. சே பாவம் ராகினி, அவளுக்கு வேற ஸ்கூல்லாம் இருக்குமே. ஆமா, அதுதான் என்ன பண்ண போறாவளோ தெரியல. நானும் அதான் நினைச்சேன். சரி, அதான் ரூமுக்கு போய் எழுப்பி விட்டுறாதீங்க. போயிட்டு சாமி ரூம்ல மட்டும் அந்த துணியை வச்சுட்டு அம்மா வெளியே வந்துருன்னா. அதனால இதை மட்டும் நான் உள்ள வச்சுட்டு வந்துடுறேன்னு. நீ வெளியே இரு. ஐயல்வ எந்திரிச்சதுக்கு அப்புறம் போலாம். வேற நம்ம ஏதாவது உருட்டி விட்டுட்டோன்னா அப்புறம் சத்தம் கேட்டு முழிச்சிருவாவ. கொஞ்ச நேரம் தூங்கட்டும். சரிவே. என் ஃபோனை மட்டும் தாரி சார்ஜ் போட்டு வந்துடுறியாவே? சார்ஜ் எடுத்துட்டு வரேன். இல்லை வெளியில ஒரு பிளக் இருக்கு பாரு, அதுல போடு. சரி. எப்படிதான் அடுத்த சொத்து ஆட்டையை போட்டு அதுல உயிர் வாழ மட்டும்தான் தெரியல. கொஞ்சம் கூட மனசாட்சியில் அவங்களுக்கு உறுத்தாதோ? கடவுள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இந்த மாதிரி பண்றவங்களுக்கெல்லாம் கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க மற்றவங்களாம். இப்பெல்லாம் எப்படி வேணா இருக்கலான்ற மாதிரி ஆயிப்போச்சு உலகம். இதுதான் கலிகாலம் பங்க போல இருக்கு. இனிமே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. என்னம்மா சோனி, எப்படி இருக்க? காலேஜுக்கு எங்கேயோ போயிருக்கான்னு சொன்ன அம்மா. வந்துட்டியா? ஆமா பெரியம்மா, இப்பதான் வந்தேன். ராகினி எங்க பெரியம்மா தூங்குறாளோ? ஆமா, அவ தூங்கிட்டு இருக்கா. நான் இப்பதான் முழிச்சேன். அவ சந்தியால பார்த்தேன். உங்க அம்மா எங்க காணோம்? அவ வெளியே தான் இருந்தா. அப்படியா? சரி, நான் அந்த பாக்கேன். லட்சுமி, லட்சுமி, ஏன்னா வெளியே உங்க அம்மா இல்லையே. வெளியே தானே இருந்தா அம்மா. இப்பதானே நாங்க பேசிட்டு உள்ள வந்தோம். எங்க இருக்கா? வந்து பாரு. இங்கதானே இருந்தா. இங்கதான் பெரியம்மா இருந்தா இவ்வளவு நேரம். நானும் சந்தியால இப்பதான் வந்தோம். வந்ததும் பெரியம்மா வந்திருக்காவ. வெய்ய எழுப்பி விட்டுறாதீங்க உள்ள வெயின்னா. அந்த சரின்னு முத்தத்துல இருந்தோம். அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியலையே. பக்கத்துல எங்கேயாவது தான் போயிருப்பா பெரியம்மா. நீங்க இருங்க, காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. டேய், நீங்க கோவப்படலைன்னா எனக்கு ஒரு 4 வடை மட்டும் தந்து விடுவியலா? 4 வடையை தந்து விடணுமா? யாருக்கு? லட்சுமி அக்காக்கு. ஏன் இப்ப அவளுக்கு கொடுக்கலன்னா ஆகாதோ? கொல்லாம்பள்ளலாம் தந்தாவல்லாத்தே. அவளுக்கு ஒரு 4 வடை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவியே? ஓ, அதுக்குதான் இருந்து பக்குவம் பார்த்து இருந்து எல்லாம் பக்கத்துல இருந்து நான் செய்யன்னு செஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருந்தியோ? இல்லத்தே, அங்க சின்ன பிள்ளைகளுக்கு அடக்குவே ஆசைப்படும்ல. ஒரு 4 வடை எடுத்துட்டு போறேன் தே. சரி சரி, செஞ்சு முடிச்சதான் வீட்டாளுகளுக்கு வச்சுட்டு எடுத்துட்டு போ. அவளத்தையும் அள்ளிட்டு போயிடாத. சாமி கும்பிடணும். வடை ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சுட்டு அதை சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போ. சரி தே. என்னடா அதிசயமா உட்கார்ந்து கூட இருந்து வேலை செய்யன்னு வந்து உட்காரியாலன்னு நினைச்சேன். நீங்க தட்டி போடுங்க, நான் எடுக்கேன்னா அப்பயே நினைச்சேன். இவ என்னத்துக்கும் அடி போடுறான்னு. இதுக்காக தான் இருந்திருக்கு. இதே வெந்திருக்கும்ல, எடுத்துட்டுமா? எடு எடு.
இந்த மரத்துல தான் தடி இருக்கு. அப்ப இதுலதான் இருப்பான்னு நினைக்கிறேன் சின்னத்திர. சின்னத்திர, சின்னத்திர. சொல்லுங்கண்ணே. எப்பா நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேன் பத்துக்க. என் பொண்டாட்டி போன் பண்ணுனா, அதனால இன்னைக்கு அந்திக்கு வீட்டுக்கு படுத்துட்டு விடியாலம் வந்து நான் பனையேற வந்துருவேன். நான் பனையெல்லாம் ஏறிட்டேன். நீ வடலைக்கு போய் நீ படுத்துக்க என்ன. அப்படியாண்ணே வீட்டுக்கா கிளம்புறீங்க? அப்ப சதீஷ் கிளம்பும் போதே கிளம்பிருக்கலாம்ல. பரவாயில்ல சின்னத்திர, இருக்கட்டும். இப்ப பொண்டாட்டி போன் பண்ணி ஒரு மாதிரி பேசியா ஏதோ சகலபாடி வந்திருக்கான் போல இருக்கு. போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் காலையில வந்துருவேன். விடிலியில பயணி எல்லாம் ஊத்தி வச்சிருக்கேன், கருப்பட்டி எல்லாம் பார்த்துக்க. நான் வீட்டுக்கு போயிட்டு விடியாலாம் வந்துருவேன். சரிதானே? சரிண்ணே, பார்த்து போயிட்டு வாங்கப்போ. சரி வாரேன். வீட்டுக்கு போய் பார்த்தாதான் தெரியும் என்ன பிரச்சனைன்னு. எடுத்து ரெண்டு இடுக்கி இடுக்குனாதான் கொஞ்சம் பயணி வரும் போல இருக்கு. இடுக்கி பார்ப்போம். எந்திரிச்சிட்டியா? தூக்கமா வருது இன்னும்? எந்திரி, இனிமே தூங்காத, நேரம் ஆயிருச்சு பாரு. அங்கிருந்து எந்திரிச்சு வந்து அம்மா மடியில இங்க வந்து படுத்து கிடக்க. எந்திரிம்மா. சும்மா படுத்திருக்கேம்மா, தூங்கல. ராகினி வா விளையாடலாம். எப்பயும் அக்கா அக்கான்னு ஓடி வருவா, இப்ப கண்டுக்கவே மாட்டேங்க. ஒண்ணும் இல்லக்கா. போ அக்காட்ட போய் விளையாடு போ. அவ அங்க நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காமா, கொஞ்ச நேரத்துல சரியாயிருவா. நீ எதை நினைச்சுக்கிடாத. பாலை கொண்டாமா, நான் காப்பி போட்டுட்டு வரேன். காப்பி இல்லைன்ட்டு தான் சோனி சும்மா உட்கார்ந்துருக்கா, பால் இல்லைன்னு. ஆமா ஆமா, பால் இல்லை, அதான் நான் பத்திராளியக்கா வீட்டுல போய் வாங்க போனேன். இந்தா காப்பி போட்டு கொண்டா. சரிம்மா. என்ன முழிச்சிட்டியலாடே? நான் இங்க பத்திராளியக்கா வீடு வரைக்கும் போயிருந்தேன். நான் காப்பி போட்ட பாலை தேடிட்டு தான் பால் இல்லைன்னு வேற பெரியமாட்ட காப்பி போட்டு தரேன்னு சொல்லிட்டேன். பால் இல்லைன்னு தான் அப்புறம் உனக்கு போன் அடிச்சேன். அவையில எந்திரிச்சு வந்து உன்னை தேடிக்கிட்டு இருந்தாவ. சரி தூங்கிட்டு இருந்ததும் சரி பாலை வாங்கிட்டு வந்துருவோமான்னு போனேன். சரி லட்சுமி, இருக்கட்டும் இருக்கட்டும். ராணி, இப்ப நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பெரியப்பா. அதான் இருங்க, இப்பதான் பாலை வாங்கிட்டு வந்தேன். பிள்ளை காப்பி போட போயிருக்கா. நீங்க காப்பி குடிப்பீங்களா, டீ வேணுமா உங்களுக்கு? இல்ல காப்பி போதுமா. அவிய கடுங்காப்பி தான் லட்சுமி விரும்பி குடிப்பாவ பாலை விட. கொஞ்சம் படுத்தேன், அந்தால தூங்கிட்டேன். இப்போ ஒரு போன் வந்ததுலதாம்மா முழிச்சேன். சகல தோட்டத்து வரைக்கும் போலான்னு பார்த்தேன். பிள்ளைகள் யாரும் வண்டி ஓட்டுவாங்களா? வண்டி இருந்தா கொஞ்சம் தாங்க பாப்போம். நான் வண்டியில சகலையை பார்த்துட்டு வரேன். அத்தை நீங்க முதல்ல இருங்க, நான் அவருக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். அவர் இன்னைக்கு வாரேன்னு சொன்னாரு. ஐயா அவருக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல. பையனை ஏறி முடிச்சுட்டேன், வாரேன், வந்துட்டு விடியாலத்துக்கு பணையறதுக்கு வந்துடுறேன்னாரு. நீங்க இருங்க. ஆமாங்க இருங்க, நீ யாராயிருச்சு. இனிமே பிள்ளைகளை விட்டுட்டு கருக்கல்ல உங்களை கொண்டு விட்டுட்டு வேற பிள்ளைகளை ஒத்தையில வரணும். இருங்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம். ஆமாத்தான் கொஞ்சம் இருங்க. நீங்க சேர் எதை எடுத்து போட்டு தரட்டுமா? வேண்டாமா, நான் இப்படி இருக்கேன். நடந்ததே போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நாங்க தலைவர் வீட்டுல சொல்லியிருக்கேன். அவியல்வ ஏதாவது பண்ண முடியுமா பாப்போன்னு இருக்காவ. யார்கிட்ட லட்சுமி பத்திராளிய கட்டையா சொன்ன? ஆமா ராணி, என் வீட்டு தான் சொல்லியிருக்கேன். ஐயோ வீட்டுக்கார பார்த்து பேசின்னு இருக்காவ. ஏதாவது தெரிஞ்ச வக்கீல நல்ல வக்கீல பிடிச்சினாலும் பேசி நம்ம சொத்து எப்படியும் மீட்டுடலாம். நீங்களும் சும்மா தேவையில்லாம போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஆமாம்மா, நமக்கு வக்கீல் சரியில்லாம தான் கேஸை விட்டுவிட்டான். நமக்கு ஒரு வக்கீல், சரியான வக்கீல் கிடைச்சான்னு வையா, நம்ம எப்படியும் மீட்டு விடலாம் நம்ம இடத்த. அவருக்கு நிறைய சொத்து பத்தி இடம் உண்டு இல்ல. அவர் அப்பப்போ புது புது இடம்லாம் வாங்குவார். அவர் வக்கீல வச்சு தான் பார்ப்பாரு. அதனால அவருக்கு நல்ல வக்கீல தெரியும். அதனால நம்ம பயப்பட வேண்டாம். பெரிய பொண்ணுட்டையும் சொல்லியிருக்கேன், அவைய மாப்பிள்ளையும் சொல்றேன்னு இருக்காரு போல இருக்கு. பார்த்து யாராவது ஒரு நல்ல வக்கீல ஏற்பாடு பண்ணாங்கன்னு வைங்க, நம்ம எப்படியும் நம்ம பக்கம் தான் கேஸ் தீர்ப்பு ஆகும். பார்த்துக்கிடலாம். வா பெரிய பொண்ணு. என்னது இது? தாங்க இதை பிடிங்க. அட என்னது இது? வடையா? எங்க உள்ளது? அது ஒன்றும் இல்லைக்க, எங்கள் வீட்டில் வாழை கொலை போட்டு இருந்துச்சு. அதில் உள்ள பூவை உடச்சி எங்கள் மாமியார் வாழைப்பூ வடை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதான் அதில் 4 எடுத்து போட்டு கொண்டு வந்தேன். உங்க மாமியார் ஒன்றும் சொல்லலையாக்கோ? கேட்டுட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேக்கோ. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, சாப்பிடுங்க. எடுத்துகிட்டு போகிறேன்னு தான் சொல்லிச்சு. குழம்புலலாம் தந்து விட்டுருந்தியல்ல, அதனால் கொண்டு போய் கூட 2 எடுத்து வச்சு அதுதான் தந்தே விட்டுச்சு. நான் ஒரு 4-5 போல தான் எடுத்தேன். இது எப்படி பத்தம் காணோம், அந்த கூட 2 வச்சுக்கன்னு சொல்லி வச்சு தந்து விட்டுச்சு. அதான். அப்படியா? பரவாயில்லையே. அதெல்லாம் என் மாமியார் ஒரு குணம் இருந்தால் செய்யும், ஒரு குணம் வந்தால் தான் கிறுக்கு பிடிச்சிடும் அதுக்கு. பரவாயில்ல லட்சுமி, உனக்கு ஒன்றுனா அக்கம் பக்கம் உள்ள ஆர்வம் யாராவது ஒருத்தர் ஓடி வந்து ஒன்று எட்டி பார்த்துக்கிட்டியாத. அதனால உனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது பத்தியா கஷ்டம்னு. ஆமாக்கா, அது என்னமா தெரியுதா? சரி இந்த வடை எடுத்து சாப்பிடு. எம்மா ராகினி, எடுத்து சாப்பிடுமா. எந்திரிச்சு உட்காரு. எந்திரி ராகினி, ஒழுங்கா எந்திரிச்சு உட்காரு. அப்பா சொல்லியம்ல, எந்திரிச்சு உட்காருமா. சரிப்பா. ஒன்றும் இல்லம்மா, அப்பா இருக்கம்ல, எல்லாம் சரியாயிரும், வருத்தப்படக்கூடாது. சரிப்பா. எம்மா காப்பி ரெடி. அது சோனியை கொஞ்சம் அனுப்புமா. ஏன்னா போ, அவ கூப்பிடியா பேரு. காப்பியை ஊற்றி எடுத்துட்டு வரதுக்கு கூப்பிடியான்னு நினைக்கேன். இதா போறேன்.
இந்தாங்க ஆளுக்கு 2 எடுத்து சாப்பிடுங்க. நான் அவ காப்பி கொண்டாரா, காப்பி கூட்டுக்கு நான் ஒன்றும் செய்யலையேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, பெரிய பொண்ணு கொண்டு வந்துட்டா. நாங்க பெரியம்மா காப்பி எடுத்துக்கிடுங்க. குடிச்சூடு பெரிய பொண்ணு எடுத்து கொஞ்சம் வழி விடுங்களா. ஏம்மா மேலக்குள்ள ஊற்றி அவிச்சுப்படாதம்மா. ஏமா இந்த காப்பியை பிடி. காப்பியை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டியாக்கோ. ஆமா, வேற ஒயாம பெய்யா ஊத்திட்டு வர முடியும். அதான் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். வேணுங்கிற அளவுக்கு ஊத்தி குடிங்க. பையம்மா எடுத்துக்கிடுறேன். சோனி, பெரிய பொண்ணுக்கு ஒரு கிளாஸ் காப்பி எடுத்து கொடுமா. வேண்டாக்கா, இருக்கட்டும், நான் வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன். பரவாயில்லக்கா, குடிங்க. வடை கொண்டு வந்துருக்கீல்ல. வேண்டா ஜோனி, வயிறு ஃபுல்லாக இருக்கு. கொழுந்தியாரே, நான் நாளைக்கு வீட்டுக்கு அங்க போயிட்டு நான் வாரேன்னா ஊருக்கு போயிட்டு. நீங்க மட்டுமா? ஆமா, அங்க கொஞ்சம் சோழி இருக்குது, அதனால நான் நாளைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா ஏங்க, நீங்க தனியா போறதா இருந்தா நானும் வரேன். அம்மா சொல்லிட்டேன். நீ வேண்டா ராணி, நீ இங்க இரு, நான் மட்டும் அங்க போயிட்டு வரேன். எனக்கு ஒரு சின்ன சோழி இருக்கு. தனியாலாம் இனிமே நான் உங்களை விட மாட்டேன். அது ஏதாவது பிரச்சனை ஆகி போயிடும். எனக்கு பயமா இருக்கு. உங்களை தனியா விட்டுட்டு நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? போறதா இருந்தா 2 பேரும் சேர்ந்து போவோம். யார்கிட்ட பேசணுமோ, என்ன வாங்கணுமோ, எதா இருந்தாலும் போயிட்டு ஒன்னாவே பார்த்து பேசிட்டு வருவோம். தனியாலாம் நீர் போகப்படாத அம்மா சொல்லிட்டேன். சரி, அப்ப நான் போல விடு. நீங்க அவசரப்படாதீங்க. பொறுமையாவே நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்து பண்ணலாம். இங்க தங்கிறதுக்கு உங்களுக்கு என்னத்துக்கு சங்கடமா இருக்குங்க? உங்களுக்கு இந்த வீட்டுல தங்க சங்கடமா இருந்தா நான் இன்னொரு வீடு, நம்ம வீடு கிடக்கு ஊருக்குள்ளேயே, அங்க கூட இருந்துக்கிடலாம். உங்களுக்கு வீட்டுல இருந்து நேரம் போக மாட்டேங்கன்னா நம்ம தோட்டம் கிடக்கு, தோட்டத்துக்கு போலாம். அங்க எவ்வளவு வேலை கிடக்கு, நீங்க அதை பார்த்துட்டு நடந்தாலே உங்களுக்கு நேரம் போயிருமே. இதுக்கிடையில நம்ம வக்கீலையும் பார்த்து கேஸ் என்ன ஏதுன்னு பேசி முடிப்போம். நீங்க ஏன் அங்க போறேன்னு இருக்கியே? கொஞ்சம் பொறுமையா இருங்க. உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியுமா? அப்படி சொல்லு லட்சுமி. இந்த மனசுக்கு நான் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நான் ஏதாவது சொன்னா கோவதான் படியா இருந்த மனசே. சரி ராணி, நான் எங்கேயும் போல, விடு விடு. பாத்தியா, அவங்ககிட்ட சொல்லி தரேன்னதும் குழந்தையாட்ட சொல்லியாலேன்னு அவரு விடுங்காரு. இல்லாட்டினா போறேன்னு தான் நின்றுப்பாரு. போமண்டா இருக்கா, நீ போட்டு அதை போட்டு குழப்பிக்காத. காப்பி எடுத்து குடின்னு அந்த வடையை எடுத்து சாப்பிடு. ஆறி போனா நல்லா இருக்காது. சூடாவா கொண்டது அப்படியே சாப்பிடுங்க. என் பிள்ளைகளெல்லாம் நீங்களும் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிடுங்களா? சரிம்மா.